அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தமிழ்நாடு கேபினெட் நேத்து தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2025 அதுக்கு அப்ரூவல் வந்து குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு விண்வெளி கொள்கை, விண்வெளி தொழில் கொள்கை 2025. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப் டூ 10,000 crore வரைக்கும் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல இன்வெஸ்ட்மென்ட்ட அட்ராக்ட் பண்ண போறோம் நம்ம. ஓகேங்களா? 10,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ட அட்ராக்ட் பண்ண போறோம். இந்த ஒரு பாலிசியானது பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு செயல்பாட்டுல இருக்க போகுது. இப்ப 5 வருஷத்துல ஏறக்குறைய 10,000 வேலை வாய்ப்புகள உருவாக்கணும் அப்படிங்கிறதும் இந்த பாலிசியோட ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. ஓகேங்களா? 10,000 crore வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட அட்ராக்ட் பண்ணணும். 10,000 பீப்பிள்க்கு வந்து நம்ப வேலை வாய்ப்புகள உருவாக்கி குடுக்கணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் காப்புரிமைகள் வாங்குவாங்க. பேட்டர்ன்ஸ் வாங்குவாங்க இல்லையா? அந்த காப்புரிமைகள் வாங்குறப்ப அவங்களுக்கு 50% அரசாங்கம் வந்து சலுகைகள் வழங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% அளவுக்கு அரசாங்கம் சலுகைகள வழங்கப் போகுது. அது மட்டும் இல்லாம பேரோல் சப்சிடி அப்படிங்கிறத குடுக்கப் போறாங்க. ஊதிய மானியம் அப்படிங்கிறது. இப்ப ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா நமக்கு நிறுவனங்கள தொடங்குவாங்க இல்லையா? அப்படி தொடங்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஊதிய மானியம் அவங்க வழங்கக்கூடிய ஊதியத்துல அரசாங்கம் ஒரு மானியம், ஒரு பங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, முதல் வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்ல 30% அரசாங்கம் வந்து குடுப்பாங்க. செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 20% வந்து குடுப்பாங்க செகண்ட் இயர்ல. அதுவே 3 இயர்ல பார்த்தீங்கன்னா, 10% வந்து ஊதியமானமா குடுக்கப் போறாங்க. ஓகேங்களா? மானியமா குடுக்கப் போறாங்க. இது வந்து பேரோல் சப்சிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அ முதல் வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 30% பேரோல் சப்சிடி ஊதிய மானியம். 2வது வருஷத்துல 20%, 3வது வருஷத்துல 10% அந்த நிறுவனம் வழங்கக்கூடிய ஊதியத்துல அரசாங்கம் ஒரு 30% கான்ட்ரிபியூட் பண்ணும். அததான் இந்த பேரோல் சப்சிடி அப்படின்னு சொல்லுவோம். ஊதிய மானியம் அப்படின்னு சொல்லி. இதையுமே அரசாங்கம் வந்து பண்ண போறாங்க. இதெல்லாம் எதற்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழ்நாட்டுல ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ ப்ரமோட் பண்ணக்கூடிய அ தொழில் நிறுவனங்கள் அதிகமாக வரணும். ஏன்னா குலசேகரப்பட்டினம் இருக்கு. இஸ்ரோ புரொபல்ஷன் சென்டர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு மகேந்திரகிரியில. இந்த மாதிரி இஸ்ரோவோட தளங்களே நெறைய இருக்கறனால, அது ரிலேட்டடா நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத பண்றாங்க. தனியா ஒரு காரிடாரே பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு வழித்தடமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே பாலிசியோட முக்கியமான அம்சங்கள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? அதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். ஒரு பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு செயல்பட போகுது. 10,000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் அட்ராக்ட் பண்ண போறாங்க. 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. சரிங்களா? அதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பிரிசன்ஸ் பிளேக்டு பை லேக் ஆஃப் மென்டல் ஹெல்த் புரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா? இந்த பிரிசன் ரிலேட்டடா இந்தியால ஒரு ரிப்போர்ட் வருதுன்னா, அந்த ரிப்போர்ட்ட யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டா தான் இருக்கும். சரிங்களா? இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எத பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிசன்ல வந்து இந்த மெடிக்கல் புரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிற அந்த அப்பாயின்ட்மென்ட்லாம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு பிரிசன் எல்லாமே ஓவர் கிரவுடடா இருக்கு. கிட்டத்தட்ட 100% இருக்க வேண்டிய இடத்துல 131% இருக்கு. எல்லாமே ஓவர் கிரவுடிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓவர் கிரவுடிங்கா இருக்கனால, முக்கியமா என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கான சிறப்பான ஃபெசிலிட்டீஸ் அப்படிங்கிறது இல்ல. அடுத்ததா ஓவர் கிரவுடிங்கா இருக்கனால, கம்யூனிகபிள் டிசீஸஸோட ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப டிசீசஸ் இருக்கு. மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டிஃபரண்ட்லி ஏபிள்ட் பீப்பிள்க்குன்னு அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் வழங்கக்கூடிய புரொஃபஷனல்ஸ், ஹெல்த் புரொஃபஷனல்ஸ் வந்து அ போதுமான அளவுல இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அந்த பிரிசனோட டாக்டர் டூ பேஷண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப புவரா இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட நேஷனல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, 775 பிரிசனருக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. அதாவது 775 கைதிகளுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனா இந்தியாவோட அ பிரிசன் மேனுவல் என்ன சொல்லுது? மாடல் பிரிசன் மேனுவல் அப்படின்னு சொல்லி 2016ஆம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அதுல என்ன சொல்றாங்க, என்ன சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, 300 கைதிகளுக்கு ஒரு டாக்டர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப
டாக்டர் டூ பேஷண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப புவரா இருக்கு. 775க்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிறது ரொம்ப புவர். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் புரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு மாநிலத்திலயுமே வந்து பெரிய அளவுல அந்த போஸ்டிங்லாம் ஃபில் பண்ணவே இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க. இந்தியாவிலே பார்த்தோம்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய மொத்த பிரிசனர்ஸ்க்கே ஒரு 25 சைக்கியாட்ரிஸ்ட் தான் இருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் தான் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. சரியா? அப்ப இருக்கக்கூடிய வேக்கன்ஸீஸ் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ரிலேட்டடா பார்க்குறப்ப பிரிசன்ஸ்ல 43% ஹெல்த் புரொஃபஷனல்ஸ் வேக்கன்ஸியே இருக்கு. அத ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பிரிசன வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும். இந்த பிரிசன் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் என்னன்னு பார்க்குறோம். பிரிசன் ரிலேட்டடா ஏதாவது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டாங்கன்னா வேணா எழுதலாம். சரிங்களா? ரைட். லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் யூசிங் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஃபைண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சைன் ஆஃப் லைஃப் ஆன் ஏலியன் பிளானட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த K2-18b அப்படிங்கிற இந்த பிளானட். இந்த பிளானட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டுல ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்படி ஒரு பிளானட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஸோ அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்ல இருந்து கிடைச்ச டேட்டாவ பிரிட்டன சேர்ந்த சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல, இந்த K2-18b அப்படிங்கிற இந்த பிளானட்ல லைஃப் ஃபார்ம்ஸ் உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் டேட்டாவ அனலைஸ் பண்ணப்ப டைமெத்தைல் சல்ஃபைடு ஆர் டைமெத்தைல் டைசல்ஃபைடு அப்படிங்கிற இந்த 2 கெமிக்கல் காம்போனன்ட் இருக்கிறதுக்கான ட்ரேஸஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? பொதுவா இந்த 2 கெமிக்கல் காம்போனன்ட்டுமே ஒரு இடத்துல உயிரினங்கள் இருந்தா மட்டும் தான் இந்த 2 கெமிக்கல் காம்போனன்ட்டுமே அந்த இடத்துல பார்க்க முடியும். உயிரினங்கள் இருந்தா மட்டுமே வரக்கூடிய கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் தான் இந்த டைமெத்தைல் சல்ஃபைடு அண்ட் டைமெத்தைல் டைசல்ஃபைடு அப்படிங்கிறது. அந்த 2 காம்போனன்ட்டுமே இந்த K2-18b அப்படிங்கிற பிளானட்ல இருக்கிறத ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட டேட்டாவ அனலைஸ் பண்ணி பார்க்கிறப்ப நம்ம தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப லைக் பார்த்தீங்கன்னா, அ எர்த்த பொறுத்தவரைக்கும் இந்த ஃபைட்டோ பிளாங்க்டான், ஆல்கே இதுங்கலாம் தான் நமக்கு இந்த டைமெத்தைல் சல்ஃபைட், டைமெத்தைல் டைசல்ஃபைட் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்ல வெளியிடுது. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த K2-18b பிளானட்லயுமே உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா அது இன்னும் 100% சொல்ல முடியாது. ஆக்சுவலா இன்னும் கண்ணால அந்த உயிரினங்கள பார்க்கல நம்ப. வந்திருக்கக்கூடிய இந்த அனலிட்டிக்கல் டேட்டாவ வச்சு தான் நம்ம சொல்றோம். அதனால தான் ஸ்ட்ராங்கஸ்ட் சைன் ஆஃப் லைஃப் ஆன் ஏலியன் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த K2-18b அப்படிங்கிற பிளானட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எர்த்த விட கிட்டத்தட்ட 8.6 டைம்ஸ் பெருசாவும், அதே மாரி நம்ம பிளானட்டோட டயாமீட்டர விட ஒரு 2.6 டைம்ஸ் அதிகமாவும் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். எர்த்லருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 124 லைட் இயர்ஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்கு. ஓகேங்களா? 124 லைட் இயர்ஸ் அவே அந்த சைடு இருக்கு. ஓகேவா? ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. K2-18b அப்படிங்கிற இந்த பிளானட்ல லைஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம்.